ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எப்போவுமே சந்தோஷமும் சமாதானமும் இருக்குது. என்ன பிரச்சனையோடு காலையில் உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன சோர்வு, என்ன சோகம், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் அமையப் போகிறது. தேவன் நிச்சயமாக எங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்கிறது: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே பிரதான ஒரு நெருக்கடிக்கு இஸ்ரவேல் மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வறட்சி, மிகவும் ஒரு வேதனை, மிகவும் ஒரு அங்கே கண்ணீர் நிறைந்த ஒரு பாதையாக கடினமான ஒரு கஷ்டம் நிறைந்த காலமாய் காணப்படுகிறது. இந்த காலங்களிலே தெய்வம் தம்முடைய தீர்க்கனை அனுப்பி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்புகிறார். இந்த மக்களுக்கு வேண்டிதான் ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் எப்படி கடினமான கஷ்டமான காலத்துக்குள்ளே போகிறீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ப முடியலை, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வருமென்று உங்களுக்கு ஒரு நாளும் நம்ப முடியாத அந்த சூழ்நிலையில் தேவன் தம்முடைய தீர்க்கனை அனுப்பி சொல்கிறார். நீங்கள் காற்றை காண மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், அதிலே மிருக ஜீவன்கள் தண்ணீரை குடிக்கப் போகிறது, நீங்களும் பிழைக்கப் போர்கள், உங்களுடைய மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று சொல்லி தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, நாம் யோசிக்கிறோம் சில வேளைகளிலே இந்த மாதிரி காலத்தில் தான், இந்த மாதிரி நேரத்தில் தான், இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு தெய்வம் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கைகளுக்கு அப்பால, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அப்பால தெய்வத்துக்கு கிரியை செய்ய முடியும் என்று இந்த அருமையான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து காட்டுகிறது. தெய்வ பிள்ளைகளை, இந்த நல்ல நேரத்தில் நீங்க நம்ப வேண்டிய ஒரு விடயம், மனிதர்கள் எப்படி இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படி போகலாம், காரியங்கள் எப்படியாயினும் அமைந்தாலும் தெய்வத்தால் முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு விடுதலை வரும். இன்றைக்கு நீங்க யோசிக்கலாம், ஐயோ இந்த வெளிநாட்டு பிரயாணம் எனக்கு கைகூடி வருமா, என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்காக ஒரு வழியை அங்கே நியமித்து வைத்திருந்தால் அது தானாய் வரும். நல்ல திருமணங்கள் கிடைக்கலன்னு யோசித்து நீங்கள் மனம் போராடி கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து பெற்றார்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா அதை யாரும் தடுக்க முடியாது. அதை தானாய் அவர் கொண்டு வருவார். நல்ல உயர்வை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரி நான் செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? தேவனுக்கு செய்ய முடியும் என்பதை ஒரு நாளும் நாங்கள் அங்கே நம்ப முடியாத அந்த கட்டத்தில் தேவன் செய்வார் என்ப அந்த விசுவாசத்துக்குள்ள கட்டப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னால் செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் ஆகாருடைய வாழ்க்கையை நாங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது அந்த வனாந்தரத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லைங்க, தண்ணி இருக்கிற இடத்தையும் காண முடியாது. ஆனால் தேவன் ஆகாருக்காகவே ஒரு புதிய நீரூற்றை உருவாக்கி கொடுத்த தேவன், ஒரு புதிய நீரூற்றினால் அந்த குழந்தைக்கு தாகம் தீர்ப்பதற்கு அற்புதம் செய்ய இறங்கி வந்த கடவுள் தாமே இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்கள் பக்கமாய் கடந்து வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நன்மை செய்ய என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற திருப்பணிகளாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழில்களாக இருக்கட்டும், அதில் ஒரு உயர்வை கொடுத்து உயர்த்துகிற தேவன் இன்றைக்கும் உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணி நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் காற்றை காணாத இடத்துல, மழையை பார்க்காத இடத்துல நீரூற்றை கொடுக்க நீங்கள் வல்லமை உள்ளவர் என்பதை தைரியமாய் நம்பி ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும். தேவனே, நம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருந்து ஆசீர்வதித்து கனம் பண்ணி காக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.